உங்களோட பாசிட்டிவ் திங்கிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணாம இதெல்லாம் வேலை செய்யாது. பட் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, கருங்காலி நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமானா கண்டிப்பா நல்லது தான் பண்ணும். ஒரே நாள்ல நம்முடைய விதியை மாத்துற மாதிரி ஒரு ஆன்மீக பொருளை கடவுள் இதுவரைக்கும் படைக்கல, இனிமே படைக்க போறதும். இது வெறும் கெட்ட சக்தி கண்டிஷ்டியிலிருந்து பாதுகாக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம விதிப்படி நடக்கிற விஷயங்கள்ங்கிறது ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அது பெருசா மாறாது. கருங்காலியில இடியே கூட தாங்குற சக்தி இருக்குங்கிறது காலங்காலமா சொல்லப்பட்டு. இன்னொன்னு, அந்த கலசத்துல கருங்காலியை வச்சு சில மந்திரங்களை சொல்லி பண்றப்ப என்ன ஆகும், இன்னொன்னு இந்த கருங்காலி செங்கருங்காலி மாலை மாதிரியான விஷயங்களை கையில வச்சு மந்திர ஜபம் பண்றதுங்கிறது விசேஷம். வணக்கம். நம்ம ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கருங்காலியை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க கிருஷ்ண பிரசாத் சார். வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ பாத்தீங்க அப்படின்னா ம், கருங்காலி இருக்குல்ல, ஆமா. கருங்காலி பத்தி நிறைய நல்ல புரிதல்கள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ம், கருங்காலி போட்டா நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஆமா. உண்மைதானா? ஏன் உண்மைதான். ஏன்னா கருங்காலியில பேசிக்காவே இந்த எலக்ட்ரோ மேக்னெட் வேவ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஓகே. பாசிட்டிவ் மின்காந்த ஆற்றல். ம், அது என்ன பண்ணும், நம்ம எண்ண அலைகளுக்கு உயிர் கொடுக்கும். அப்புறம் ம். நம்ம ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் பெரிய அளவுல கண்ட்ரோல் ஆகும் கருங்காலி ஓ, யூஸ் பண்ண கருங்காலி பண்ண. பயன்படுத்தலாம். பட் அதே சமயம் கருங்காலியை போட்டுண்டு கருங்காலியை பத்தியே நெகட்டிவா நினைச்சா, இந்த ம். எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ல இருக்கிற ஒரு இது என்னன்னா, மின்காந்த ஆற்றல் நம்ம எதை மனசுல திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அந்த எண்ண அலைகளுக்கு உயிர் கொடுக்கிற ஆற்றல், ம். நம்முடைய அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிற ஆற்றல் கருங்காலியில கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. இப்போ டானிக் சாப்பிட்டா உடம்பு தேறறதுக்கு 6 மாசம் கூட ஆகும். ம். பாய்சன் சாப்பிட்டா 10 நிமிஷத்துலயே கூட போய் சேர்ந்துருவோம், பவர்ஃபுல் பாய்சனா இருந்தா. அந்த மாதிரி நம்ம கருங்காலியை கழுத்துல போட்டுண்டு ம். நல்ல விஷயங்கள் நல்ல அவுட்புட்டா நம்ம மனசுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இப்ப ஜிம்முக்கு போய் 1000 கேலரிஸை பர்ன் பண்றீங்க, வீட்டுக்கு ஒரு 3000 4000 கேலரிஸுக்கு நிறைய ஜங்க் ஃபுட் பர்கர் அது இதுன்னு சாப்பிட்றீங்கன்னா என்ன ஆகும், அந்த எக்ஸசைஸே வேஸ்ட். அந்த மாதிரி கருங்காலி நம்முடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணும், நமக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுக்கும்னாலும் இந்த கருங்காலி மாலையை போட்டுட்டே கருங்காலியை பத்தி நெகட்டிவா மத்தவங்க என்னெல்லாம் பேசுறாங்களோ யூடியூப் ஃபேஸ்புக் மாதிரியானதெல்லாம் கேட்டு அதை மனசுல ஏத்திக்கிறது. ம். அப்புறம் பக்கத்து வீட்டு பரமசிவம், எதிர்த்த வீட்டு ஏகாம்பரம், அடுத்த வீட்டு ஐயாசாமி, ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. ஓகே, இதுல ஓகே. என்னன்னா, எல்லாரும் கருங்காலியை கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆனும் போட்டானுங்கிறது கட்டாயம் கிடையாது. ம். நம்ம கருங்காலியை சேல் பண்றோம், பூஜை பண்ணி கொடுக்கறோம், இதுதான் நம்ம தொழில். ஆனா ம். கருங்காலியை மட்டுமே பண்றது இல்ல, ம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆன்மீக பொருட்களை நம்ம பூஜை பண்ணி கொடுக்கறோம். அதுல இந்த கருங்காலியும் ஒண்ணு, அவ்வளவுதான். ஓகே சார். பட் ஓகே. நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, கருங்காலி நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமானா ம். கண்டிப்பா நல்லதுதான் பண்ணும். ஓகே, ஓகே. நீங்க நல்ல திங்கிங்கோட இருந்தா. ம். எந்த கோயில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் அந்த கலசத்துல கருங்காலியை வைக்கிறதுங்கிறது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. எங்க சொந்த ஊர் சிவன் கோயில் கும்பாபிஷேகம் திருநெல்வேலியில இருக்கிற அரியஸ்நல்லூர் சிவன் கோவில் ம். பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில். அந்த கோவில் கும்பாபிஷேக கலசத்துக்கெல்லாம் கருங்காலியை கொடுக்கிற பாக்கியம் ஓ, அடியேனுக்கு கிடைச்சது. ஓகே சார். நம்ம அப் குடும்பம் தான் பக்கத்துல இருந்து பண்ணித்து. இந்த செல்வம் பட்டருங்கிற மிகப்பெரிய ஒரு வேத பண்டிதர் 2000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சவர். ம். அவர் கருங்காலியை பத்தி உத்தரகாலாமிர்தம் மாதிரியான நூல்கள்ல என்ன சொல்லியிருக்கு, குறிஞ்சிப்பாட்டுல செங்கருங்காலியை பத்தி என்ன சொல்லியிருக்கு, இப்படி பல விஷயங்களை அவர் சொல்றார். அந்த ம். மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கருங்காலியோட முக்கியத்துவம் தெரியறது. ம். இந்த குறை குடம்ங்கிறவங்க குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க கருங்காலியை இந்த பத்தி. நீங்க சொன்னீங்கல்ல கும்பாபிஷேகத்துக்கு வந்து கருங்காலி பயன்படுத்துவாங்கன்னு. ஆமா. என்ன ரீசன்க்காக சார்? அது என்னன்னா, கருங்காலியில இடியே கூட தாங்குற சக்தி இருக்குங்கிறது காலங்காலமா சொல்லப்பட்டுட்டு ஓகே, வருது. ஓகே. இன்னொன்னு, அந்த கலசத்துல கருங்காலியை வச்சு சில மந்திரங்களை சொல்லி பண்றப்ப என்ன ஆகும், அந்த சரௌண்டிங் 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு எந்த கெட்ட சக்தியாலையும் வர முடியாது. அவ்வளவு ஆற்றல் கிடைக்கிறது. சும்மா ஒண்ணும் நம்ம முன்னோர்கள் கலசத்துல கருங்காலியை பயன்படுத்தல. அந்த கருங்காலியோட நவதானியம் மாதிரியான விஷயம், இன்னும் சில உலோகங்கள் எல்லாம் சேர்த்துதான் பயன்படுத்துவாங்க. அது ம். ஒரு கோவில் ஆகமத்துக்கும் இன்னொரு கோவில் ஆகமத்துக்கும் ஏற்ப அந்த கருங்காலியோட சேர்க்கிற சில பொருட்கள் மாறுபடும். ஆனா எங்கேயும் மாறாதது கருங்காலி தான். அது ம். சிவன் கோயில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் சரி, பெருமாள் கோயில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் சரி, இது வைஷ்ணவத்துல இருக்கிற 3 ஆகமங்கள், சிவ ஆகமங்கள்னு நிறைய இருக்கு. அதுல முக்கியமானது 24. இந்த எல்லா ஆகமங்களுக்கும்
கோவில் கும்பாபிஷேகம்னா கருங்காலி இருக்கணும். கொஞ்சம் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு பண்றப்போ ம். செங்கருங்காலி விசேஷம். ஓகே. ஆனா அந்த தெய்வ விக்கிரகங்கள், தெய்வாராதனைனா கருங்காலி விசேஷம். நம்ம ம். உடம்புல டைரக்ட்டா டச் ஆற விஷயங்கள்ல செங்கருங்காலிக்கு இன்னும் பவர். இப்ப ஓகே. கருங்காலிங்கிறது என்ன பண்ணும்னா, ஆன்மீக ரீதியா கெட்ட சக்தி, கண் திருஷ்டியில இருந்து பாதுகாக்கும். ம். அறிவியல் ரீதியா ரத்த ஓட்டத்த சீராக்கும். ஓகே. இந்த கருங்காலில சிகப்பா இருக்கிற ஒரு வகை செங்கருங்காலி. ம். அதுவும் இந்த கெட்ட சக்தி, கண் திருஷ்டியில இருந்து பாதுகாக்கிறது, ரத்த ஓட்டத்த சீராக்குறது எல்லாம் பண்ணும். ம். குறிப்பா சொன்னோம்னா, இந்த அதிர்ஷ்டத்தை இருக்கிற ஆற்றல்ங்கிறது செங்கருங்காலில கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. ஓகே. செங்கருங்காலி எல்லாருக்குமே விசேஷம்னாலும், பர்ட்டிகுலரா சொல்லணும்னா, மேஷம், விருச்சிகம் மாரி செவ்வாய் வீடு, சிம்மம் மாரி சூரியன் வீடு, கிருத்திக, விசாகம் மாரி முருகப்பெருமானோடு தொடர்புடைய நட்சத்திரம், மூலம், சித்திரை, குறிப்பா திருவாதிரை. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய நட்சத்திர விருட்சமே செங்கருங்காலி தான். ம். இந்த மாதிரி சில ராசி நட்சத்திரங்களுக்கு செங்கருங்காலி கொஞ்சம் ஸ்பெஷல். கருங்காலின்னு எடுத்துட்டா மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ரொம்ப விசேஷம். ம். ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு நட்சத்திர விருட்சமாவே கருங்காலி தான் இருக்கு. சோ ம். மிருகசீரிஷத்துக்கு மட்டும் செங்கருங்காலியை விட கருங்காலி பெஸ்ட். நம்ம ஓகே. எல்லாத்துலயுமே மாலை, பிரேஸ்லெட் பண்றோம். அது கருங்காலி, செங்கருங்காலி, துளசி மாலை, சந்தன மாலை எல்லாத்துலயுமே பொருத்தும். இது வந்து செங்கருங்காலி, கருங்காலி மலைலாம் வந்து இவங்க தான் பயன்படுத்தணும். இந்த டைம்ல இவங்க பயன்படுத்தக்கூடாது. ம். அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? பெண்கள்லாம் பயன்படுத்தலாமா? இது வந்து 12 ராசி 27 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுமே கருங்காலி, செங்கருங்காலியை பயன்படுத்தலாம். ம். எல்லாருக்குமே வந்து இது கெட்ட சக்தி, கந்திஷ்டியில இருந்து பாதுகாக்கும். ம். இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஒரே நாள்ல நம்முடைய விதிய மாத்துற மாரி ஒரு ஆன்மீக பொருள கடவுள் இதுவரைக்கும் படைக்கல. ம். இனிமே படைக்க போறதும் இல்ல. இது வெறும் கெட்ட சக்தி, கந்திஷ்டியில இருந்து பாதுகாக்கும் அவ்வளவுதான். ம். மத்தபடி நம்ம விதிப்படி நடக்கிற விஷயங்கள்ங்கிறது ஏற்கனவே புரோகிராம் பண்ணியிருக்கோம். அது பெருசா மாறாது. பட் ம். கொஞ்சம் மாறறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது எந்த அளவு நீங்க அத நம்பிக்கையோட பயன்படுத்துறீங்க கருங்காலிய, முதல்ல அது மேல நம்பிக்கை வைக்கணும். இன்னொன்னு அந்த தன்னம்பிக்கை, பாசிட்டிவ் திங்கிங்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமான உங்களுக்கு விஷயம். பாசிட்டிவ் திங்கிங்கே இல்ல, எப்ப பாரு நீங்க நெகட்டிவாவே யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ம். ஓட்ட குடத்துல தண்ணீர் ஒப்புற மாரி தான். ஓகே, ஓகே. அதனால உங்க மைண்ட பாசிட்டிவா மோட் பண்றதுக்கு என்னெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள கேட்கணுமோ, பார்க்கணுமோ, முடிஞ்ச அளவு மோட்டிவேஷன் வீடியோவாவே பாருங்க. கொஞ்சம் ஓவரா தான் சில பேர் வந்து கம்பி கட்டுவாங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் மோட்டிவேஷனல் வீடியோல கொஞ்சம் ஜாஸ்தி வரும். பட் அத கேட்கிறப்போ அந்த உயர்வு நவிர்ச்சி அணிம்பாங்க தமிழ்ல. ஆ. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு அப்படியே நரம்பெல்லாம் இழுத்துக்கும் கேட்கிறப்போ. ஏதோ ஒரு புது தெம்பு வரும். அப்ப அட்லீஸ்ட் உங்க ஸ்ட்ரெஸ், டென்ஷன் கொஞ்சம் குறையும்ல. அதுதான் ம். வேணும். அந்த மாரி முடிஞ்ச அளவு நீங்க வந்து நெறைய பாசிட்டிவ் அவுட்புட்ட வெளியில இருந்து எடுத்துக்கோங்க. ம். அண்ட் உங்க இன்புட்டையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. உங்களோட பாசிட்டிவ் திங்கிங், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ பில்ட் பண்ணாம இதெல்லாம் வேலை செய்யாது. சோ ம். முதல்ல அதுக்குன்னு சில ட்ரெய்னிங், கோச்சிங் மாரி நீங்க எடுத்துக்கணும். அது உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கலாம். தினமும் கண்ணாடி முன்னாடி நின்னு எவ்வளவு மோட்டிவா பேச முடியுமோ பேசிக்கோங்க. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும். ஆனாலும் ம். முயலாமை என்றும் வெல்லாது. முடியும் வரை செய்வது முயற்சி கிடையாது. மூச்சுள்ள வரை செய்வதே முயற்சி. இப்படிலாம் பேசுறப்ப பல பேருக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆகும். சில பேருக்கு என்னையா அவன் ஏதோ கிரிஞ்சா பேசுறான், பூமரா பேசுறான்னு தோணும். பட் உங்களுக்கு அந்த கூஸ் பம்ப் ஃபீலிங் வருதுன்னா, இந்த மாரியான சில விஷயங்கள் எல்லாம் கடன் வாங்கிக்கலாம். இப்ப நான் சொன்னேன்ல, சிலதெல்லாம் கவிதைங்கிற மாரி நல்லா இருக்கா? இந்த பஞ்ச் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. இந்த மாரி நீங்களாவே கொஞ்சம் யோசிச்சு திரும்ப திரும்ப பண்ணுங்க. சில ஓகே. ஸ்பெஷல் ட்ரெய்னிங் இருக்கு. ம். அதெல்லாம் பண்ட்டு இத யூஸ் பண்றப்போ 200% ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. இப்ப இது ஒரிஜினலா, டூப்ளிகேட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ம். சயின்டிஃபிக்கா டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிக்கணும். ஃபால்ஸ் புரொபகண்டா, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் சில பேர் குடுப்பாங்க. ஓகே. ஆக ஆக நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பக்கத்து வீட்டு பரமசிவம், எதிர்த்த வீட்டு ஏகாம்பரம், அடுத்த வீட்டு ஐயாசாமி இந்த மாரி ஆளுக்காள் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. ம். அதையெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. தண்ணீல மூழ்கும்பாங்க, மூழ்காதும்பாங்க. அது அந்த அடர்த்திய பொறுத்து கொஞ்சம் லைட்டா மூழ்கும், மூழ்காது. எதுவுமே ஒரிஜினல் இது கிடையாது. ம். இப்ப டி நகர்ல பாரத் ஜெம்னு ஒரு லேப் இருக்கு. ம். நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கிற கருங்காலி, ஸ்படிகம் மாரியான விஷயங்கள அங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டி நகர் ம். மோத்திலால் ஸ்ட்ரீட்ல. நம்ம அந்த பாரத் ஜெம் லேப்ல டெஸ்ட் பண்ணி இது எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் வச்சிருக்கோம். ம். மெயினா கருங்காலிக்கு அங்க குடுக்குற சர்டிபிகேட்ங்கிறது தி பெஸ்ட். இந்த ம். மாலையில இருந்து ஆரம்பிச்சு ரூ. 150 மதிப்புள்ள கருங்காலி கீ செயின் வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்டிபிகேட்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் காலையில குளிக்கிறப்போ, நைட் படுத்துக்கிறப்போ, ரெஸ்ட் ரூம் போறப்போ, மெயினா 2 பாத்ரூம் போறப்போ, ஏதாவது துக்க நிகழ்வுகள்ல கலந்துக்கிறப்போ, அசைவம் சாப்பிடுறப்போ, அந்த மாரியான டயத்துல மட்டும் முடிஞ்ச அளவு போட்டுக்காம இருக்கிறது பெட்டர். மீதி ஓகே. நேரங்கள்ல போட்டுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, காலையில குளிச்ச உடனே போட்டுக்கோங்க. நைட் படுத்துக்கிறப்போ கழட்டி வச்சுருங்க. இப்ப அசைவம் சாப்பிடுறப்போ இந்த மாலை, பிரேஸ்லெட் மாரியான இதெல்லாம் கழட்டி வைக்கிறீங்கன்னா, கைய கழுவிட்டு கையோட மாட்டிக்கலாம்.
குளிச்சுட்டு தான் மாட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. இது எல்லா நேரங்கள்லயும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பயாவது மறந்தாலும் ஒன்றும் தோஷம்லாம் வராது. ருத்ராட்சத்துக்கு பார்க்குற அளவு இதுக்கு ரொம்ப பார்க்க வேணாம். பட் முடிஞ்ச அளவு இதெல்லாம் பார்த்தா பெட்டரா இருக்கும். இன்னொன்னு இந்த கருங்காலி, செங்கருங்காலி மாலை மாதிரியான விஷயங்களை கையில வச்சு மந்திர ஜபம் பண்றதுங்கிறது விசேஷம். அது நமசிவாய மந்திரமோ, நாராயண மந்திரமோ, இதை வச்சு நம்ம இந்த மாதிரியான ஜெபம், தபஸ் எல்லாம் பண்ண பண்ண அது சீக்கிரமா சித்தியாகும்.